இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது, வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்காது. சில நேரங்களில் ரொம்ப வேகமாக ஜெயிக்கக்கூடிய ஆட்களை பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது வேறு விதமான லக்கெல்லாம் இருக்கலாம் நினச்சிப்போம். அது கிடையவே கிடையாது. நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை ஒழுங்காக பயன்படுத்தாமல் அதை வீணாக்கும் போது தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் உண்டான அந்த கால அளவுன்றது மாறுபடுது. ஸோ அப்படிப்பட்ட ஆற்றல் நம்மக்கிட்டேருந்து தேவையில்லாமல் வெளியே போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சொல்கிற இந்த 6 விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாவே நிறைய எனர்ஜியை உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறதை விட இருக்கிற எனர்ஜியை பாதுகாத்துக்கிறது தான் சிறந்த வழி. நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 7 to 8 இயர்ஸாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, காஸ்மோஸ் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது முழுக்க ஆன்லைன் மொபைல் ஆப்லேயே நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும், ப்ராக்டிஸஸும் பண்ண முடியும். அதை பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே எனர்ஜியை ஈஸியாக வீணடிக்கிறதுக்கான முதல் காரணம் அப்படின்றது யூனிவர்சலான ரீசன் கூட சொல்லலாம், ஓவர் திங்கிங் தான். நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயத்த நம்மளுடைய பாஸ்ட் ஃபியர்னாலேயோ லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னாலேயோ திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய நேரங்கள் அந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல க்ரோத்தை இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க விடாமல் நம்ம எனர்ஜியை பூரா திங்கிங்லேயே கரைச்சிரும். இப்போது நிறைய பேருக்கு ரியல் எனிமீஸ் வெளியே இருக்காங்க, இல்லை எனக்கு சுச்சுவேஷன் எனிமையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான எனிமின்றது நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிற இந்த கண்டினியூஸ் ஓவர் திங்கிங் தான். இதுக்கு என்ன வழி? மேக்ஸிமம் நீங்கள் நன்றி எழுதுறது மூலமாகவும் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது மூலமாகவும் மேபி மெடிடேஷன் மாதிரியான சில விஷயங்களை அளவாக பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் கம்மியாகலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஹீலிங் தெரப்பி தெரியும்னா அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக இந்த ஓவர் திங்கிங் யாருக்கு வரும் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு தெளிவான தேவையை இலக்கை செட் பண்ணிக்காமல் தான் லைஃப்பை வந்த மாதிரி வாழ்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். ஸோ ஒரு கோல் இருந்துட்டாவே இதுக்கான ஒரு வாய்ப்புன்றது உங்கள் லைஃப்பில் கம்மியாயிடும். அண்ட் ஐடில் டைம் நிறையா இருந்தால் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், வேண்டான்னு சொல்கிற இடங்களில் சரின்னு சொல்கிறது. அதாவது நிறைய இடங்களில் மெஸ் சொல்லிகிட்டே நம்ம லைஃப்பை கடத்திக்கிட்டே இருக்கிறது. மோஸ்ட்லி இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புள் ப்ளீசர்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியலங்க, அங்கே நான் இருக்க வேண்டியதாக போச்சு, இல்லை அவங்க கேட்குறதுக்கு நான் மறுக்க முடியல, அவங்களோட தேவைக்கு நான் போக வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி எங்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லணுமோ அங்கெல்லாம் எஸ் சொல்லிடுறது. எது உங்களால் முடியாதோ, எது உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே இல்லையோ, எது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த விஷயங்களில் போய் நீங்கள் வேறு வழி இல்லாமல் கலந்துக்கிறது. இந்த மாதிரி நகர்ந்து போக வேண்டிய உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் போய் உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் எனர்ஜி ட்ரெயின் நிறையா தான் இருக்கும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த டீடாக்ஸ் பண்ணுங்கள், பீப்புளுடைய அவைலபிலிட்டியை குறைச்சிக்கோங்க, ஸோ தட் உங்கள் செல்ஃப் திங்கிங்கிறது பெட்டராகும். சொந்த எண்ணங்கள் உருவாகும் போது தான் அது நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, நான்லாம் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் அவங்க என்னை வந்து ஒரு ஹெல்ப் கேட்குமா என்ன பண்ணுறது, அவங்க வந்து என்னுடைய ஐடியா கேட்குமா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஷேர் பண்ணுறாங்க, நான் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக தன்னோட வாழ்க்கையை வீணடிக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அப்போது இந்த பீப்புள் ப்ளீஸிங் அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அதை கரெக்டாக சொன்னீங்கன்னாவே உங்களால் வந்து உங்கள் எனர்ஜியை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்ப காமனான விஷயம், இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அடுத்து ஒரு 1.5 ஹவர்ஸ் உங்கள் லைஃப்பில் போயிடும். இல்லை மேபி அந்த 1.5 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி மாற்றிக்கலாம்னு நினச்சி தான் மேபி இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சம்ஹோ நீங்கள் இந்த மைண்டில் ஸ்க்ரோலிங் அப்படின்றது, அது நீங்கள் நார்மலாக ஒரு படம் பார்த்தா வரக்கூடிய பிரச்சனைகளை விட, ஒரு புக்கு படித்தா வர பிரச்சனைகளை விட, நீங்கள் அந்த கண்டினியூஸ் ஸ்க்ரோலிங், அதாவது ஒரு நிமிஷத்தில் ஒரு 30 வித்தியாசமான விஷயங்களை கான்ஷியஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மென்டலி நம் ஆகிடுவீங்க. அதாவது உணர்ச்சிகள் இல்லாமல் போய்டும். எமோஷன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அட்ரஸ் பண்ணாது கான்ஷியஸ். ஸோ அப்போ நம்ம ஒன்று நினைப்போம், வேறு ஒன்று நடக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்க்ரோலிங்கில் வர்றது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வெறும் ஒரு 1 hour நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே ஒரு ஆஃப் டேக்குள்ள எனர்ஜி லாஸ் ஆகிடும். அடுத்து எனர்ஜி லாஸ்க்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற ஸ்பேஸை ரொம்ப கிளட்டர்டாக வச்சுக்கிறது. ஒரு ஒர்க்கிங் டேபிள் இருக்கா, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, எல்லாம் அங்கங்கே எதுவுமே ஆர்டராக இருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கும். சும்மாவே நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து
எதையோ ஒன்று பார்த்தா யோசிக்கணும். அப்போ முன்னாடி சம்மந்தமில்லாத நிறையா விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிறையா மென்டல் கிளட்டர் ஏற்படும். இது வெறும் முன்னாடி இருக்கிற திங்ஸ்னால மட்டும் கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய வேலைகளை செய்வீங்க. அதாவது ஆஃபீஷியலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், நிறைய வேலைகள் செய்வீங்க. எல்லாத்தையும் பாதி பாதியில் வச்சுருப்பீங்க. ஒன்று எடுத்தால் ஒன்று முடிக்கிற பழக்கம் இங்கே நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதுக்கான எல்லா வேலையும் முடிச்சு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு ஃபீல் கிடைக்கும்ல. அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சரியாக பண்ணாதவங்களுக்கு தான் இந்த மென்டல் கிளட்டர்ன்றது அதிகமாகும். அது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் மோசம் வச்சுருந்தாலும் நடக்கும், உங்களோட மென்டல் ஸ்பேஸை மோசம் வச்சுருந்தாலும் நடக்கும். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அன்ஃபினிஷ்ட் டாஸ்க் நிறையா வச்சுருக்கீங்க, ஒரு ஆர்டராக இல்லாமல் உங்கள் ரூம் வச்சுருந்தீங்கனாலும் இந்த கிளட்டர் நிறையா இருக்கும். இது கண்டிப்பாக எனர்ஜி லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம். இது யாரும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதை விட மோசமான செயல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பெருசாக எடுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரியாக ரூமில் வச்சுக்கிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆர்டராக எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது, முக்கியமாக எடுக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறது, இது எல்லாமே எனர்ஜி லாஸை தடுக்கும். அடுத்தது நெகட்டிவ் செல்ஃப் டாக். இது நம்ம டாபிக் ரொம்ப ரிலேட்டான விஷயந்தான். எப்பாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, குளிச்சுட்ருப்பீங்க, சாப்பிட்டுட்ருப்பீங்க, சமைச்சிட்ருப்பீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. எல்லா நேரமும் நமக்குள்ளேயே நமக்கு இது நடக்காட்டி என்ன ஆகிடும், இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, நம்ம மட்டும் ஒரு மாதிரி எல்லோரும் முன்னாடி கார்னர் பண்ணுற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே யோசிச்சிட்டே இருப்போம். இந்த செல்ஃப் டாக்குன்றது வெறும் பேசணுன்றது கிடையாது. நம்ம ஒரு இடத்துல தோக்குற மாதிரியோ, இல்லை நம்ம அவமானப்படுற மாதிரியோ, நமக்கு இது பிரச்சனை நடந்துட்டால் இவ்வளோ மோசமாகிடுவோம்ல லைஃபு, நாளைக்கு ஃப்யூச்சர் இப்படி ஆகிட்டு என்ன ஆகும்னு சொல்லி நிறையா செல்ஃப் டாக் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே நிறையா மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எடுத்த உடனே சூழல்னாலேயோ அடுத்தவங்க நடக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே அந்த டயலாக்ஸ் ஓட்டி ஓட்டி பார்த்துருப்பீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாரும் ஒருத்தர் பிடிக்காது. மேபி மேனேஜராக இருக்கலாம், அவங்க இன்லாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் நெய்பராக இருக்கலாம். நீங்கள் அவங்கள இன்றைக்கி பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அவங்க பார்க்க வேண்டிய பிளான் இருக்கும், இல்லை அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்ககிட்ட நான் இப்படி போவேன், இதை நான் சொல்லுவேன், அதுக்கு நான் ரிப்ளை இதான் பண்ண போகிறேன், நான் ரிப்ளை பண்ணால் அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க, அதுக்கு இந்த ரிப்ளை பண்ண போகிறேன்னு நமக்கு பிடிக்காத நபர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு போவோம். இது மாதிரி நமக்கு நம்மளே சண்டை போட்டுக்கிற, நமக்கு நம்மளே தாழ்மைப்படுத்திக்கிற நிறைய நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு பர்சன் எதிரியாக பார்த்து உங்களுக்குள்ளே அந்த டயலாக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களே, டெக்னிக்கலி அவன் என்னை எப்படியெல்லாம் மோசமாக ட்ரீட் பண்ண போகிறான், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் செல்ஃப் டாக் தான். ஸோ நெகட்டிவாக பேசாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன், நெகட்டிவ் திங்கிங் வராமல் இருக்க பார்த்துக்கிறேன்னு கேர்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக்குன்றதை மைண்ட் பண்ணுறதே இல்லை, உங்களுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருப்பீங்க. முதல்ல தாட்ஸ் ரன் ஆகிறது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடக்டிவாக நம்ம லைஃப்பில் அவசியமான விஷயங்களுக்கு நேரத்தை அதிகமாக செலுத்துகிறோம். ஒரு வேளை அப்படிலாம் வேலை இல்லைன்னா போய் தூங்கிறது கூட ஒரு சேஃபான விஷயந்தான். இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதோ, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதோ அதிகப்படியாக நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ண மாட்டீங்க. ஸோ மேபி உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்குன்றது மைண்டுக்குள்ளே மட்டும் ஓடாது. யாராவது நம்மளை பொதுவாக நீ எப்படி இருக்கேன்னு கேட்டால் கூட நமக்கு என்ன வார்த்தை வருதோ அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் செல்ஃப் டாக் தான். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்னதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கோ, இல்லை ஒரு நல்ல விஷயம் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கோ தடையாக இருக்கலாம். கடைசி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் தொடர்ந்து 7 இயர்ஸாக தான் சொல்லிட்டே இருக்கேன். எனர்ஜி ட்ரெயினிங் பீப்புளோட இருக்காதீங்க. எனர்ஜி ட்ரெயினிங் பீப்புள்னால் யார்? நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க, நம்மளை விட லைஃப்பில் நிறையா பிரச்சனையோடு இருக்கிறவங்க. இப்போது நீங்களே அடுத்தடுத்த வளர்ச்சி வேணும், எனக்கு இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பீப்புளோட நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் 100ல் இருப்பீங்க, அவங்க 60லோ 70லோ 80லோ இருக்காங்கன்னா உங்கள் எனர்ஜி அவங்க லைஃபோட நீங்கள் ஷேர் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன் பீப்புள் வேண்டாம் டீடாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா ஒரே ஒரு காரணம் தான், அவங்களுக்கு கான்ஷியஸாக அவங்க லைஃப்பை ஸ்லோ பண்ணுறதுக்கான எண்ணம் இருக்காது. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி லோ வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஆக்டிவாக ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, முயற்சிகளை தள்ளி போடுவீங்க, திரும்ப திரும்ப அந்த பர்சன்கிட்ட போயிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா உங்கள் எனர்ஜியை அவங்கக்கிட்ட போகும்போதெல்லாம் அவங்களோட சேர்த்து சமன்படுத்திகிட்டே இருப்பீங்க. இது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். அவங்க போனாவே நெகட்டிவாக பேசுவாங்கன்னு தான் தெரியும். அவங்க லைஃப்க்கு நீங்கள் போகிறதே அவங்கள கன்சோல் பண்ணதான்னு தெரியும். ஏன் பண்ணணும்? அப்போது நம்ம எனர்ஜியை செக்யூர் பண்ணிக்கணும், நமக்கு நிறையா ஆற்றல் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பண்ணாதீங்க. இதை சொல்லும்போது நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவாமல் எப்படி இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது. கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு மேலே நமக்கு எனர்ஜி வேணும்ல. நம்மளே ஈவினிங்க்கு மேலே ஒழுங்காக நம்ம லைஃப்பை யோசிக்க முடியாமல் இருக்குது. நம்மளே நைட் தூங்க போகும்போது நிறைய கில்ட் ஃபீலிங்கோட போய் தூங்குறோம். அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த விஷயங்களை ஒரு சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் நிறைய எனர்ஜியை செக்யூர் பண்ணியிருப்பீங்க. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் அப்படின்றது உங்களோட வாழ்க்கை முன்னேற்றங்களுக்காக பயன்படும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒப்பீனியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன ஹீலிங் ஆர் என்ன மெத்தடில் உங்கள் எனர்ஜியை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறீங்கன்றதையும் கீழே ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறேன். நன்றி.